மனசுல சூரன் காத்தே அடிக்குது காதல் போத்தே நிலவே சோறுட்டுதே கனவே தாலாட்டுதே மின்னல்லோசையும் காதிலே கேட்குதே உந்தன் வாசனை வானவில் காட்டுதே குருவடி சரணம் திருவடி சரணம். உலகமெல்லாம் சக்தி நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். குருவே தெய்வம், தெய்வமே குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு மந்திரம் செப்பல், தெளிவு குருவின் திருவுருவத்தை சிந்தித்தல் தானே என்றார் திருமூலர். தியானத்திற்கு மூலம் குருவின் மூர்த்தி, பூசைக்கு மூலம் குருவின் பாதம், மந்திரத்திற்கு மூலம் குருவின் வாக்கியம், முக்திக்கு மூலம் குருவின் கிருபை என்பார்கள். பூ என்ற எழுத்து இருளையும் பூ என்ற எழுத்து ஒளியையும் குறிக்கிறது. அஞ்ஞான இருளை அகற்றி மெய்ஞான ஒளியை கொடுப்பவர் தான் குரு. போதக குரு, வேதக குரு, நிசித்த குரு, காமிய குரு, சூசக குரு, வாசக குரு, காரக குரு, நிசித்த குரு என்று இந்த உலகத்தில் அட்ட குருக்கள் மேலான குருக்கள் என்று சொல்லுவார்கள். ஆதி சங்கருக்கு கோவிந்த பாதர் குருவாக வந்தார். ராமானுஜருக்கு 5 பேர்கள் குருவாக வந்தார்கள். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானே குருவாக வந்தார். திருமூலருக்கு நந்தியம் பகவான் குரு, பாம்பாட்டி சித்தருக்கு சட்டைமணி குரு, கோரக்கருக்கு மச்சேந்திர குரு, வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கனமும் பெரிதுடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த அரணைக்கு தாயும் மகளும் நான் தாரமம் ஆமே என்றார் திருமூலர் திருமந்திரத்தில். அற்புதமான காஞ்சிமா நகரம், அதாவது ஆரூர் பிறக்க முக்தி, அண்ணாமலை நினைத்தால் முக்தி, தில்லையை தரிசித்தால் முக்தி, காஞ்சிபுரத்தில் காலடி பட்டாலே முக்தி என்பார்கள். அப்படி முக்தி தரும் நகரங்களின் முதன்மையான காஞ்சிமா நகரிலே அற்புதமான கனிகவேல் கலா அவர்களுடைய மகளுடைய மஞ்சள் நீராட்டு பெருவிழா. அதாவது பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம் எண்ணம்னா குழந்தை பருவம், தவழும் பருவம், குமார பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம். ஒரு விழா ஆரம்பிக்கிறோம்னா முதல்ல குத்து விளக்கு ஏத்துறோம். எதுக்காக குத்து விளக்கு ஏத்துறோம்? குத்து விளக்கு எப்படி மேல் நோக்கி எரிகிறதோ அதுபோல இந்த குடும்பத்துல எல்லா விழாவும் சிறப்பாக அமையணும். அதாவது குத்து விளக்கின் அடிப்பாகம் பிரம்மா, நீண்ட தண்டு பாகம் விஷ்ணு, மேலே எண்ணெய் ஊற்றுகின்ற கிண்ணம் போல் இருக்கிற பகுதி சிவன். பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன், சதாசிவன் என்று 5 பேருக்கு 5 முகம். பெண்களிடத்திலே அன்பு, அறிவு, பொறுமை, நிதானம், சமயோஜிதம் என்ற 5 நல்ல குணம் இருக்க வேண்டும். அதனாலதான் காலையிலும் மாலையிலும் 5 நிமிடமாவது விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் குத்து விளக்கினுடைய தத்துவம். மரகத முத்து வைரம் இழைத்த ரத்தின சிங்காசனமாம் இருக்குதலில் புத்தம் மலர்களின் எத்தனை பரப்பி
வைத்துள்ளேன் தேவி வந்ததில் அமர்க அமர்க என்று அம்மாவுக்கு மங்கள அரிசியார் மாண்புட இருக்கையை இங்கிதமாய் ஏற்றினேன் அமர்க அமர்க என்று குத்துவிளக்கை ஏற்றார். அடுத்து வருபவர்கள் எல்லோரும் குழந்தைய வாழ்த்துவாங்க. சுழிமுனை அரிசின்னுவாங்க. அதாவது 33 தேவர்கள் ஆட்சி வழங்குவது போல ஐதீகம். அதனாலதான் எல்லாரும் வருபவர்கள் எல்லாம் ஆண் போல் வளர்ந்து அருகு போல் வேரோடி பால் போல் பொங்கி தமிழ் போல் தழைத்து 16 செல்வங்கள் நாடு மனைவி மக்கள் கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் இளம் நேர் வயது வாகனம் பொன் பொருள் போகம் புகழ் என்று 16 செல்வங்கள் உமை அம்மை உலகம் வெல்வதற்காக இறைவனிடத்தில் 2 நாளில் நெல்லை பெற்று ஐயன் தந்த அரைபடி நல்லார் வையத்தில்லறம் வளர்ந்தாய் போற்றின்னு தேவயாகம் புதிரியாகம் பூதயாகம் மானுட யாகம் பெரியவர்க்கு ஈகை பிறந்தவர்க்கு மடம் அமைத்து தருதல் இல்லத்தார்க்கு வீடு இல்லற வாழ்வுக்குரிய பொருளை தருதல் தண்ணீர் பந்தல் சோலைகள் அமைத்தல் யாசிப்பவருக்கு உதவுதல் குருடருக்கு மருந்து நோய்க்கு மருந்து மகவை வளர்த்தல் வெற்றிலை பாக்கு தருதல் சுண்ணாம்பு தருதல் தலைக்கு எண்ணெய் தருதல் மூழ்குவதற்கு அரைப்புப்படி கொடுத்தல் படுக்கை வழங்குதல் பூமி தானம் கோ தானம் கன்னிகா தானம் திருமணம் செய்தல் விலக்கு கொடுத்தல் உத்ராட்சம் கொடுத்தல் திருநீர் கொடுத்தல் சிவனடியாருக்கு வேண்டிய உதவி செய்தல் வேத ஆகம புராண இதிகாசங்களை படித்து மற்றவர்களுக்கு சொல்லுதல் தஞ்சமென வந்தவர்களுக்கு அபயம் அளித்தல் என்று அம்பிகை 32 தர்மம் பண்ண பூமி இந்த அற்புதமான காஞ்சிமா நகரிலே நாம் வாழ்வதே ரொம்ப சிறப்பு என்று சொல்வார்கள். ஆன்மீகத்திற்கு ஆணிவேறு எது என்று சொன்னா காஞ்சிபுரத்து தான் சொல்லுவாங்க. கோயில் நகரம் என்று சொல்வார்கள். பூமாதேவியினுடைய நாபி கமலம் ஒட்டியான பீடம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலத்தில் இந்த MM ஹோட்டல்ல இனிமையான பணிகோல் கலா அவர்களுடைய அருந்த புதன்றி அற்புதமான துர்காலட்சுமியினுடைய மஞ்சள் நீராட்டம் பெருவிழா தேவர்கள் புடைசூழ தெய்வங்கள் அணிவகுக்க அற்புதமான இவ்விழாவிற்கு வருகை தந்த அத்துணை அன்பர்களையும் இக்குடும்பத்தார் சார்பாக கரங்கோட்டி சிறந்தாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி. Subscribe this channel, press the bell button. Thank you.